நீங்கள் வெளியே சிரிச்சிட்டு இருக்கீங்க, வேலைக்கு போகிறீங்க, குடும்பத்தோடு பேசுவீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதோ சும்மா இல்லாத மாதிரி இருக்குதா? அதுதாங்க ஸ்ட்ரெஸ்ஸு. ஸ்ட்ரெஸ் மனசில் தான் இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னென்னா, ஸ்ட்ரெஸ் முதல்ல உடம்பை தான் தாக்குது. ஸ்ட்ரெஸ் ஆரம்பிக்கிற இடம் நம்ம பிரெயினில் ஒரு அலார்ம் சிஸ்டம் மாதிரி ஒன்று இருக்குது. அதில் டேஞ்சர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சாலே பிரெயின் உடனே சிக்னல் அனுப்ப ஆரம்பிச்சிடும். அந்த சிக்னல் போன உடனே அட்ரினலின், கார்டிசால் அப்படின்ற கெமிக்கல்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஹார்ட் ஃபாஸ்ட்டாக பீட் ஆக ஆரம்பிக்கும், ப்ரீதிங் சேஞ்ச் ஆகும், மசில்ஸ் டைட் ஆகும். உடம்பு சொல்லும் ஃபைட் பண்ணு இல்லை ஓடு. ஆனால் பிரச்சனை என்னென்னா, நம்ம தினமும் ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கோம் டெய்லி ஸ்ட்ரெஸ் கிட்ட. ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் பிரெயின் ஓவர்லோட் ஆகும், மெமரி வீக் ஆகும், கான்சன்ட்ரேஷன் போகும், ஓவர் திங்கிங் நிற்கவே நிற்காது, ஸ்லீப் வராது. ஆனால் டயர்டு மட்டும் குறையவே குறையாது. ஸ்ட்ரெஸ் ஹார்ட்டை குவைட்டாக ஹர்ட் பண்ணுது. பிபி ஹை ஆகும், ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகிற மாதிரி ஹார்ட்டும் மெதுவாக டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். பல ஹார்ட் ப்ராப்ளம்ஸுக்கு ரூட் காஸ் பார்த்திங்கன்னா நம்ம லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் தான். ஸ்ட்ரெஸ் வந்தால் ஸ்டொமக்கில் ஆசிட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். கேஸ், அல்சர், ஐபிஎஸ் எதுவுமே சரியாக டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஃபீல் வரும். மைண்டு டிஸ்டர்ப் ஆனால் ஸ்டொமக் தான் முதல்ல ரியாக்ட் ஆகும். ஸ்ட்ரெஸ் இம்யூன் சிஸ்டமை வீக் பண்ணும். அதனால தான் ஃப்ரீக்வெண்ட் ஃபீவர், கோல்டு, ஸ்லோ ஹீலிங், உடம்பு ஃபைட் பண்ண சக்தியே இழக்குது. நம்ம சொசைட்டி என்ன சொல்லுது? இதெல்லாம் நார்மல் தான், ஒர்க் ப்ரெஷர் இல்லாமல் யார் இருக்கா, ஸ்ட்ராங் பீப்புளுக்கு ஸ்ட்ரெஸ் வராது. ஆனால் உண்மை என்னென்னா, ஸ்ட்ரெஸ்ஸை இக்னோர் பண்ணுறது நம்மளுடைய ஸ்ட்ரென்த் இல்லை, அது டிசீஸை போஸ்ட்போன் பண்ணுறது தான். ஒரு நாள் உடம்பே சொல்லும் போதும். அப்போதான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், ஸ்ட்ரெஸ் ஒரு ஃபீலிங் இல்லை, அது ஒரு வார்னிங். குட் நியூஸ் என்னென்னா, ஸ்ட்ரெஸ் மைண்டில் ஆரம்பித்தது போல் ஹீலிங்கும் மைண்டில் தான் ஆரம்பிக்குது. டீப் ப்ரீத்திங், ஸ்லோ வாக், அமைதி, ஒரே ஒரு பவுண்ட்ரி, எல்லாத்துக்கும் ரியாக்ஷன் தேவையில்லை. மைண்டு காம் ஆனால் ஹார்ட்டும் ஸ்லோ ஆகும், ஸ்டொமக்கும் செட்டில் ஆகும், இம்யூனிட்டி ஸ்ட்ராங் ஆகும், பாடி ரிப்பேர் மோடுக்கு போகும். ஸ்ட்ரெஸ் மனசில் ஆரம்பிக்குது, ஆனால் மனசாலேயே அதை முடிக்கவும் முடியும். காமாக சூஸ் பண்ணுங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.